ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த சேனலோட 2வது அத்தியாயத்துக்குள்ள போறோங்க. அதாவது முதல் அத்தியாயம்ன்றது நம்ம பண்ண மவுசுன்ற சீரிஸ். ஒரு வழியா உசுர கொடுத்து அதை ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். அதோட 20 எபிசோடையும் சேர்த்து நம்ம கடைசியா முழு வீடியோவா போட்டோம் இல்லைங்களா? பார்க்காதவங்களுக்காக அந்த முழு வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்லையும் கொடுத்துருக்கேன். சீரிஸ் செம்மையா இருக்குங்க, மிஸ் பண்ணாம போய் பார்த்துருங்க. அப்புறம் அந்த சீரிஸ் எந்த அளவுக்கு தரமா இருந்துச்சோ அதுல 1% கூட குறையே இல்லாத மாதிரியான ஒரு சீரியஸ் தாங்க இதுவும். வாட்டர் சாட்டமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வகை தொகை இல்லாத ஸ்கிரீன் பிளேவோட சீரிஸ் முடிகிற வரைக்கும் நம்மளை எங்கேஜாவே வச்சிருக்க போற இந்த சீரிஸோட பேரு மெமரிஸ்ட். 2020 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸ். பொதுவாகவே டிடெக்டிவ் படமா இருக்கட்டும் சீரிஸா இருக்கட்டும் அதுல ஹீரோ கேரக்டர்ல வரக்கூடிய ஆளுக்கு அபாரமான மூளை இருக்கும். அது மூலயமா கிடைக்கிற க்ளூவை வச்சு கொலைகாரனை தேடுவாங்க, அப்படிதானே? பட் இந்த சீரீஸ்ல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஹீரோ கேரக்டருக்கு அபாரமான மூளை மட்டும் இல்லங்க, அதிபயங்கரமான ஒரு சூப்பர் பவரும் இருக்கு. ஹீரோ யாரையாவது தொட்டாருன்னு வைங்களேன், அவங்க மூளைக்குள்ள இருக்க மொத்த மெமரியையும் செத்த நேரத்துல இவரால ஸ்கேன் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சூப்பர் பவர் இருக்க ஹீரோவோட கில்லாலேயே ஒரு சீரியல் கில்லர் கொலை மேல கொலையா பண்ணி சில்மிஷம் காட்டுறான். சோ தான் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ கில்லரை எப்படியெல்லாம் தேடுறாரு, கடைசியா அவனை எப்படி நெருங்குறாரு, இதுக்கு நடுவுல நமக்கு பக்க கிளப்புற மாதிரியான வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாம் என்ன, இதுதாங்க முழு சீரிஸோட கதையும். கண்டிப்பா அந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். வாங்களேன் ஃபர்ஸ்ட் எபிசோட கெஸ்ட் மோல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். எபிசோட் 1 ஓபன் பண்ணா ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அங்க ஒரு அக்யூஸ்ட பிடிச்சி வச்சு அவங்கிட்ட ஒரு 4-5 போலீஸ்காரங்க மாட்டி செத்து சுண்ணாம்பாவறாங்க. டேய் ஊர் தெரியாத ஊர்கானக்கி, ஒழுங்கா உன் பாஸ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுறா, நாங்க உன்னை எதுவும் பண்ணாம விட்டுறோம் அப்படின்னு தலைமறைவா இருக்க அக்யூஸ்டோட பாஸ பத்தி போலீஸ்காரங்க கேட்டா, ஐ தோடா 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க என் பாஸை பிடிக்க நினைக்கும் போதே முடியல. அப்ப கூட நீங்க பிடிக்க வந்த டைமிங்ல உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளை என் பாஸ் காராலேயே அடிச்சு தூக்கி கொன்னாரே, அந்த கேஸ்ல தானே அவரை தேடிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். இப்ப அந்த கேஸோட ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷனே 3 மணி நேரத்துல முடிய போகுது. சோ இந்த மாதிரி நேரத்துல என் பாஸ் எங்க இருக்காருன்னு நான் சொல்லிடுவேனா? அப்படி சொல்லிட்டா என் விசுவாசம் என்ன வருது? அதெல்லாம் முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு நாசமா போனவன் சாவடிக்கிறான். என்னடா பண்றதுன்னு போலீஸ் எல்லாம் மண்டை காயறப்போ அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே செம்ம தோரணியா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து நிக்குது. முன்னால 2 எஸ் கார்டு, பின்னால 4 எஸ் கார்டு. பாட்டை பலத்தோட ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து ஒரு ஆள் வெளியே இறங்கினவன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததும் உள்ள இருக்க போலீஸோட மூஞ்சி எல்லாம் ஃபாரின்ல இருந்து வர ஃபாதரை பாக்குற குழந்தையோட மூஞ்சி எப்படி ஜொலிக்குமோ அப்படி ஜொலிக்குது. வந்துட்டான்டா என் சிங்கம், இனிமேல் வாங்காத பங்கண்டா அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்க உள்ள ஸ்லோ மோஷன்ல ஒரு சாக்லேட் பாய் என்ட்ரியை போடுறான் இல்லீங்களா, அவர் தாங்க படத்தோட ஹீரோ. இத்தனை பேர் இவ்வளோ நேரமா போராடியே உண்மையை வாங்க முடியல, இவன் மட்டும் வந்து என்ன பண்ணிட போறான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. உள்ள இருக்க அக்யூஸ்டுக்கு கூட ஹீரோ மூஞ்ச தெளிவா பார்க்காத வரைக்கும் அப்படிதான் தோணுது. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ மூஞ்ச கிறிஸ்டல் கிளியரா பாக்குறான். எப்பா எப்பா ஏசப்பா, இவனை ஏன்பா இங்க அனுப்பி விட்ட? இதெல்லாம் போங்கு, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவன் எப்படி என்ன வந்து விசாரிக்கலாம்? என் லாயரை கூப்பிடுங்க, இல்லனா இங்க வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அக்யூஸ்ட் கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோ அவன் கழுத்தை கபார்னு பிடிக்கிறாரு. அங்க தாங்க ஹீரோவோட சூப்பர் பவரை பத்தியே நமக்கு தெரியுது. ஹீரோ கை அவன் கழுத்துல பட்டதுமே அவன் மூலையில இருக்க மெமரி எல்லாம் ஹீரோவுக்கு விஷுவலா தெரியுது. அப்படி பார்த்தா அவனோட பாஸ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்ற இடமும் தெரிஞ்சிருக்கும் இல்ல. விஷுவலை பார்த்துட்டு சிக்கிட்டாண்டா சிவனாண்டின்னு ஹீரோவுக்குள்ள ஒரு ஸ்மைல். இங்க சீனை கட் பண்ணா அக்யூஸ்டோட பாஸ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானோ அங்க ஹீரோ போலீஸ் போர்ஸோட போக அங்க நல்லா திருமண தடை இருக்க திருஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கான்ல பாஸ். அவன் ஹீரோ கிட்ட என்ன கெஞ்சுறான்றீங்க? தம்பி என் கேஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கே இன்னும் 2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு, ஏன்பா கடைசி நேரத்துல வந்து காலை வாடுற? உனக்கு பணம் நகை வீடுன்னு எது வேணும்னா கேளுப்பா, நான் தரேன். ஆனா 2 மணி நேரம் மட்டும் என்ன தப்பிக்க விட்டுறேன் அப்படின்னு பாஸ் கெஞ்சியும், தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருக்க ராஸ்கல் நீ போலீஸ் என்ன பார்த்து லஞ்சம் வேற கொடுக்குறேன்றியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே அப்படின்ற காண்டுல எகிரி ஹீரோ பாஸ்க்கு ஒரு கிக்கு விட்டாரு பாருங்க. மத்தவங்களை டச் பண்ணும்போது அவங்க மெமரிஸை ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் பவர் ஹீரோவுக்கு இருக்கு. இது எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சுலாம் தெரியல, ஆனா சூப்பர் பவர் இருக்கிறது கன்ஃபார்ம். கவர்மெண்ட் ஆளுங்களே ஹீரோவை வச்சு ரிசர்ச் பண்ணி கரெக்ட் தான்ப்பா, இவனுக்கு மத்தவங்களோட மெமரிஸை ஸ்கேன் பண்ற சூப்பர் பவர் இருக்குதான்ப்பா அப்படின்னு அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அப்போல இருந்தே ஹீரோ ஃபேமஸுங்க. இந்த ஆளுக்கு இருக்க பேருக்கும் புகழுக்கும் பவருக்கும் நினைச்சிருந்தா என்னமோ பண்ணி பணம் சம்பாரிச்சிருக்கலாம். பட் ஹீரோ தேர்ந்தெடுத்தது போலீஸ் வேலையை. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே 26 கேஸுக்கு மேல சால்வ் பண்ணி ஆளு மாஸ் பண்ணிட்டாரு. கமிஷனர் கையால அவார்ட்லாம் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் ஒரு டிவி சேனல் ஹீரோவை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து ஹீரோ கிட்டே கேட்டிருக்காங்க,
நீங்க நினைச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாமேங்க, ஏன் இந்த போலீஸ் வேலைக்கு வந்தீங்கன்னு. கரெக்ட் தான், போயிருக்கலாம் தான், ஆனா அது எனக்கு தேவைப்படலையே, எனக்குன்னு ஒரு பர்சனல் காரணம் இருக்கு, அதுக்கு தான் நான் போலீஸ் வேலைக்கு வந்தேன்னு ஹீரோ இன்டர்வியூல பேசிட்டு இருக்காருத. வீட்டுல ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே டிவில ஒரு பொண்ணு பாக்குறா, அவ தாங்க சீரியஸோட ஹீரோயின். இவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரைம் ப்ரொஃபைலரா இருக்கா. கொஞ்ச நேரம் ஹீரோவோட இன்டர்வியூவை பார்த்துட்டு ஹீரோயின் தான் நம்மள கதைக்குள்ளேயே கொண்டு போறா. இப்ப ஹீரோயின் கிட்ட 2 விதமான கொலை கேஸோட ஃபைல் இருக்கு. 2 கொலையிலுமே இறந்து போனது பொண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் இந்த 2 கொலையையும் தனித்தனியா வேற வேற ஆள் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் இது 2யும் ஒரே ஆள் தான் பண்ணிருப்பானு ஒரு உறுத்தல். ஏன்னா 2 பொண்ணுங்களோட கொலை நடந்தது வேற வேற டைமிங்கா இருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் விக்டிம் போன மாசம் கொலை பண்ணப்பட்டிருக்கான்னா, செகண்ட் விக்டிம் இந்த மாசம் தான் கொலை பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் பாடிஸ் கிடைச்சதும் வேற வேற இடத்துல தான். ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி கிடைச்ச இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி தான் செகண்ட் விக்டிமோட பாடி கிடைச்சிருக்கு. இருந்தும் இந்த 2 கேஸுக்குள்ள இருக்க ஒற்றுமை, ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் 2 பேருமே பாடியா கிடைக்கும் போது 2 பேரோட உடம்புலயுமே வெள்ளை கலர் ட்ரெஸ் இருந்திருக்கு. அதோட 2 பேரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. மூணாவது 2 பேரோட உடம்புல இருக்க காயங்களும் ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி டிட்டோவா இருக்குங்க. இதை தாண்டி 4வது மேட்ரு, கிடைச்ச 2 பாடிஸும் ஒரே பொசிஷன்ல வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது செத்த பொண்ணை படுக்க வச்சு அவங்க ரைட் ஹேண்டை தூக்கி லெஃப்ட் செஸ்ட் மேலையும் லெஃப்ட் ஹேண்டை மேல பார்த்த மாதிரியும் கில்லர் வச்சிருக்கான். இப்படி 2 பாடிஸும் ஒரே பேட்டர்ன்ல கிடைச்சிருக்குன்னா 2 கொலையையும் பண்ணது ஒரே ஆளா தானே இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்க, இன்னொரு பக்கம் லாஸ்டா ஹீரோ ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டு தலைமறைவா இருந்த பாஸை இவர் பவரை யூஸ் பண்ணி புடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு வெளியே ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் குவிஞ்சு ஹீரோவுக்கு பாராட்டு மழையை பொழிறாங்க. சேம் டைம் ஒரு ரிப்போர்ட்டர் ஹீரோவுக்கு ஜூனியர் ஒருத்தன் இருப்பான். ஜூனியர் உதவியோட ஹீரோவை இன்டர்வியூ எடுக்க ஸ்டேஷனுக்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அங்க போலீஸ் வேலை நடக்கிற மாதிரியே தெரியலங்க. ஹீரோ ஒரு ஃபேமஸான ஆளுன்றதுனால அவரோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து டெய்லியும் 1000க்கும் மேற்பட்ட லெட்டர் ஸ்டேஷனுக்கு வரும். அதுல எது ஃபேன் லெட்டர் எது கம்ப்ளைண்ட்டுக்காக வந்த லெட்டர்னு பிரிக்கிறதுக்குனே ஒரு போலீஸ் கும்பல் தனியா வேலை செய்யுது. இப்படி போலீஸ் வேலை ஓடுதோ இல்லையோ எல்லாரும் உட்காந்து ஹீரோவுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் அதை பார்த்துக்கிட்டே அடுத்து வேற ஒரு ஆபீசர்ட்ட போறா. அவர் ஹீரோவோட சீனியருங்க. வண்டியாமா மைக்க தூக்கிட்டு ஆனா ஊனானா அவனை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வந்துடுறீங்க, அப்படி அவங்கிட்ட நீங்க என்னத்தை தான் பாத்தீங்களோ இப்படின்னு சீனியர் கலாச்சிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஜிம்ல இருந்த ஹீரோ கிட்ட இந்த ஸ்டேஷன்ல கிளீனிங் வேலை எல்லாம் பாக்குற ஒரு ஆன்டி ஹீரோவை அதோட மருமக புள்ளையா புடிச்சு போட ஹீரோவுக்கு கொக்கிய போடுது. தம்பி, இந்த போட்டோல என் பொண்ணை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கால, நீங்களும் எவ்வளவு ஜோடி சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், தாறுமாறா இருக்கும் தம்பி அப்படின்னு ஹீரோவுக்கு வலைய விரிச்சிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி கிளீனிங் வேலை பாக்குற இன்னொரு லேடி ஆண்டியை கூப்பிட்டு, ஏண்டி உனக்கு விவஸ்தை இருக்கா இல்லையா, பொண்ணுங்க மனசு ஆழம், அதுல தெரியாம காலை விட்டுட்டா சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவோன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். இந்த மாதிரி மத்தவங்க மனசை படிக்கிற ஒருத்தவன பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையன், அவன் ஆழத்துல இறங்கி அளந்து பாத்துருவான். அது உன் பொண்ணுக்கும் நல்லதில்ல உனக்கும் நல்லதில்ல. இப்படிப்பட்ட ஒருத்தவனை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவளாவது யோசிப்பாளா? நல்லா முடி நரைச்ச மூதேவி மாதிரி இருந்துகிட்டு யோசனைய பாரு அப்படின்னு அந்த அம்மா ஆண்டிய திட்டி தீத்துட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்த ஜூனியர், தலைவா ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தலைவா, நீங்க பாஸோட மூஞ்சியில எட்டி ஒண்ணு விட்டீங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்து வெளியே விட்டாங்க தலைவா, எல்லாரும் உங்களை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு மேட்டரை சொல்ல, பொதுவாவே போலீஸ் கிரிமினல்ஸ் அடிக்கிறது தப்பு தானே, மறைமுகமா நடந்துட்டா பரவாயில்ல, வீடியோ எடுத்து வெளியவே விட்டுட்டா பிரச்சனை தான், அதுவும் முதல் தடவையா இருந்தாலும் பரவாயில்ல. எப்பவுமே ஹீரோக்கு இதான் வேலை, எந்த கிரிமினலை பிடிக்க போனாலும் பட்டு பட்டு நடிச்சிடுறது. விஷயம் பெருசானதும் ஒரு விசாரணை கமிஷனை வச்சு ஹீரோவை என்கொயரி பண்றாங்க. அங்க வந்த கமிஷனர், ஏண்டா உன் வேலை என்னடா, கிரிமினல்ஸோட மெமரியை ஸ்கேன் பண்ணி உள்ள நீ என்ன பாக்குறியோ அதை எங்கள்கிட்ட சொல்லணும், அதானே, நீ எதுக்கு லாடு லபகுதாஸ் மாதிரி அங்க போயிட்டு கிரிமினல்ஸ் அடிக்கிற, நீ ஏன் சொல்றா, எத்தனை தடவை இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கமிஷனர் கேட்டு ஹீரோ 4ன்ற நம்பரை சொன்னா பல்லு தெரிச்சிரும். நீ என்கொயரிக்கு வந்து சால்வான கேஸை பத்தி மட்டும் கேட்கல, மொத்தமா எத்தனை தடவை இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்ல அப்படின்னு கமிஷனர் கேட்டதுக்கு அப்புறம் 8வது தடவை இந்த மாதிரி ஹீரோ வந்து நிக்கிறாருங்க. எந்நேரமும் உனக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம வேலையாடா நாங்க பாத்துட்டு இருக்க முடியும், இப்ப நீ பண்ண வேலைக்கு வெளியே எல்லாரும் கொதிச்சு போய் உன்னை வேலையை விட்டே தூக்கணும்ன்றாங்க. ஏதோ நான் பெரிய மனசு பண்ணி 2 மாசம் டைம் தரேன், நீ 2 மாசம் வேலைக்கே வர வேணாம், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு கமிஷனர் சின்ன தண்டனையா கொடுத்து ஹீரோ அனுப்புனதும் வெளியே போன ஹீரோ ஜூனியர் கிட்ட இதை சொல்லி கண் கலங்கி கதறிட்டு இருக்கப்போ அந்த வழியா வந்த ஹீரோயின் ஹீரோவை பாக்குறா. இது வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள எந்த அறிமுகமும் இல்ல, ஜஸ்ட் ஹீரோயினுக்கு தெரியும் இவன் பேரு ஹீரோ, இவனுக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு. சோ ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா கமிஷனர் கிட்ட போனவ காலையில 2 மர்டர் கேஸ் ஃபைல ஒட்டுக்கா வச்சு பார்த்து 2யும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டால, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சந்தேகப்பட்டாலோ அதை அப்படியே கமிஷனர் கிட்ட சொல்லி, நம்ம டிபார்ட்மெண்ட் 2 கேஸையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு சார், எனக்கு என்னமோ இது 2யும் பண்ணது ஒரே ஆளா தான் இருப்பானோன்னு தோணுது, நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இனிமேல் இந்த 2 கேஸையும் நான் விசாரிக்கிறேன்
சமாளிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நாமா சொல்ற, நீ சொல்றத பார்த்தா புதுசா ஒரு சீரியல் கில்லர் வந்திருக்கான் போலியே. சரி பரவாயில்ல, இந்த வயசுலயே நீ டிபார்ட்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணிருக்க. உன்னை நம்பி இந்த கேஸை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல, தாராளமா விசாரணை நடத்து. ஆனா ஒண்ணு, ஹீரோன்னு ஒரு அவசர கொடுக்க இருக்கான் பாத்தியா, அவனுக்கு மட்டும் இந்த கேஸை பத்தி தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு குட்டி கலவரம் பண்ணுவான் அப்படின்னு கமிஷனர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டுங்க, ஒரு பொண்ணு பஸ்ஸை விட்டு வந்து இறங்குறா. வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கா. போற வழியில அவ அம்மாவும் கால் பண்ணி, மணி இவ்வளவு ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வராம முன்னாடி பண்ற, வந்துட்டியா என்னன்னு கேட்டதும், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோமா, இன்னும் 100 மீட்டர் தள்ளி வந்தா நம்ம வீடு, நான் நடந்து வந்துடுறேன், அதுக்குள்ள யாரும் என்ன தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அம்மா கிட்ட பேசிட்டு போனை வச்சு அடுத்த செகண்டே இவ நடந்து போற இடத்துல யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரியே சவுண்டு. கொஞ்ச நேரத்துல கத்துன பொண்ணே நேரா வந்து, எம்மா எம்மா எப்படியாச்சும் என்ன காப்பாத்துமா அப்படின்னு அவகிட்ட புலம்புறா. இந்த பதட்டத்துல பஸ்ஸை விட்டு இறங்கின பொண்ணு கையில போன் வச்சிருந்தால, போன் மிஸ் ஆகி கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் உதவி கேட்டு வந்தவளே யாரையோ பார்த்துட்டு பயந்து ஓடிடுறா. என்னதான் இங்க நடக்குதுன்னு இந்த பொண்ணு நிதானத்துக்கு வரத்துக்குள்ள திடீர்னு இந்த பொண்ணுக்கு முன்னால வந்த ஒருத்தவன் கல்லாலேயே அடிச்சு அந்த பொண்ணை மயக்கமாகறான். மறுநாள் நம்மள டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்களே அப்படின்ற சோகத்துல ஹீரோ உட்காந்துருக்கும் போது ஜூனியர் சீனியர்லாம் வந்து ஹீரோவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு ஒரு கிளீனிங் ஆன்ட்டி ஹீரோ கிட்ட கேட்டுச்சுல்ல, அது அழுதுகிட்டே ஓடி வந்து ஹீரோவோட காலை பிடிக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஆன்ட்டியோட பொண்ணை காணுமா. நேத்து நைட்டு என் பொண்ணு பஸ்ஸை விட்டெல்லாம் இறங்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னாப்பா. பஸ் ஸ்டாப்புக்கும் வீட்டுக்கும் அவ்வளோ தூரம்லாம் இல்ல, நடந்து வந்தா 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஆனா என்கிட்ட பேசினவ அதோட எங்க போனானே தெரியல, என் பொண்ணை நீதான்ப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆன்ட்டி ஹீரோவோட காலை கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்க. நேத்து பஸ்ஸை விட்டு இறங்கின பொண்ணை யாரோ ஒருத்தவன் கடத்தினால, ஒருவேளை அதுதான் ஆன்ட்டியோட பொண்ணான்னு இன்னும் நமக்கு சரியா தெரியல. போக போக பாப்போம். என்ன அழுது என்ன புண்ணியம், ஹீரோ தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, ஹீரோவால கேஸை விசாரிக்கவும் முடியாது. அதுக்குன்னு ஆன்ட்டி அழறத பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல. சரி அபிஷியலா தானே கேஸை விசாரிக்க கூடாது, அன்அபிஷியலா விசாரிச்சா நம்மளே அவன் கேட்க போறான் அப்படின்னு ஹீரோ போலீஸ் ட்ரெஸ் ஒன்ன மாட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோங்க, நல்லா வடக்கு நாட்டு வாத்து மாதிரி இருக்கான்ல ஜூனியர். ஹீரோ வேஷம் போட்டும் அதுதான் ஹீரோன்னு கண்டுபிடிச்சிடறான். உன்னை என் பார்ட்னரா போட்டு என் உயிர் எடுக்கிறானுங்க பாத்தியா, ரைட்டு கண்டுபிடிச்சிட்ட, அப்படியே ஆன்ட்டியோட வீடு இருக்க ஏரியாவுக்கு போ, விசாரணை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லி 2 பேரும் அங்க போனா, இவங்களுக்கு முன்னாலேயே ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அங்க இருக்க ஆளுங்கள்ட்டலாம் அவங்களோட விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க விசாரிச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க கூட ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரிஞ்சவன் தான், ஆனா நல்ல விதமா இல்ல போலங்க. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு. சோ நம்ம அவன் பேரை எதிரிக்காப்புன்னு வச்சுப்போம். ஹீரோ எதிரிக்காப்பு கிட்ட போய் பேச்ச போட்டதும் அவன் ஹீரோ மேல அப்படி வெறியாவறான். அங்க எதிரிக்காப்போட அசிஸ்டன்ட்லாம் ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட நல்ல விதமா கையை கொடுத்து பழக்கமாகலான்னு பார்த்தாலும், பைத்தியமாடா நீ, அவங்கிட்ட கையை கொடுத்தா உன் ஜாதகத்தையே எடுத்துருவான், கொஞ்ச நேரம் ஷட்டரை சாத்திட்டு நில்ல அப்படின்னு எதிரி காப்பா அவ்வளோ வெறுப்பா பேசியும் என்னவோ தெரியலங்க, ஹீரோ எதிரி காப்ப விடவே மாட்டாரு. வேணும்னே அவனை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட சண்டைக்கு வாடான்னு கூப்பிட, அப்ப இன்னைக்கு உன் மண்டை உடையிறது உறுதிடான்னு எதிரி காப்பு ஹீரோவை பொலந்து கட்டுறான். ஹீரோ மான் கராத்தெல்லாம் காட்டியும் செல்ஃப் எடுக்கல, வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் ஹீரோ எதிரி காப் 2 பேரையும் பிரிச்சு விட்டுறான். அப்ப ஹீரோவோட மூஞ்சில எதையோ கண்டுபிடிச்ச தேஜஸ் திரும்ப குடுகுடுன்னு கார் கிட்ட ஓடி வந்து, எப்பா ஜூனியர் சீக்கிரம் வண்டி எட, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயேன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல, வழியில ஜூனியர் கேக்குறான், ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை, இப்படி தாய் இல்லாத புள்ள மாதிரி அவங்கிட்ட தலையில அடி வாங்கிட்டு வரதுக்காக சண்டைக்கு போனீங்க, எதுக்கு இதெல்லாம்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. சோழியும் குடுமியும் சும்மா ஆடுமா, ஆடாதில்ல. அதே தாங்க ஹீரோவோட கதையும். ஹீரோ ஒன்னும் சும்மாலாம் சண்டைக்கு போல, சண்டை போடுற சாக்குல அவன் உடம்புல எங்கெங்கயோ ஹீரோவால டச் பண்ண முடிஞ்சதில்ல. அவன் மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட்டும் லாஸ்டா வந்து ஹீரோவை பிடிச்சானே, அப்படி 2 பேரை டச் பண்ணதுல அவங்க மெமரியை ஸ்கேன் பண்ணிட்டாரு. எதிரி காப் அசிஸ்டன்ட் 2 பேருமே ஹீரோயினோட டீம் தான். சோ ஸ்கேனிங் மூலியமா எந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு கமிஷனர் சொன்னாரோ அந்த சீரியல் கொலைகளை பத்தி தெரிஞ்சு போச்சு. கில்லர் ஆல்ரெடி 2 விக்டிம்ஸை போட்டு தள்ளிட்டான். கடந்த 2 பொண்ணுங்க மாதிரியே உடம்புல காயம் ஏற்பட்டு 3rd விக்டிம்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நல்ல வேலை அவ சாவல, ஆனா கோமாவுக்கு போயிட்டா. இப்ப அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதே கில்லர் தான் ஆன்ட்டியோட பொண்ணையும் கடத்திருப்பானோன்ற ஆங்கிள் தான் எதிரி காப்பு இந்த ஏரியால வந்து விசாரிச்சே இருக்கான். சோ 3rd விக்டிமை பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு ஹீரோ காடியை ஹாஸ்பிட்டலுக்கு விட சொல்ல, இன்னொரு பக்கம் நேத்து நைட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு பொண்ணு கடத்தப்பட்டால, அவளை காட்டுறாங்க. கில்லர் அந்த பொண்ணை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். ரொம்ப நேரமா பொண்ணு அழுதுட்டு இருக்கப்போ டமார்னு அந்த ரூமுக்குள்ள வந்த கில்லர் ரூம்ல இருக்க டிவில ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ நினைக்கிறாங்க. இந்த ஆன்மீகம் இருக்குல்ல, அவங்க ஊர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை போட்டு காட்டி அதை வலுக்கட்டாயமா பார்க்க வைக்கிறான். கையோட பேப்பர்லயும் எதையோ ஒன்னு எழுதி அந்த பொண்ணு கிட்ட காட்ட, அவளுக்கு அதை பார்க்க விருப்பமும் இல்ல முடியவும் இல்ல. ஜி
நான் உங்க மூஞ்ச கூட பார்க்கல ஜி, என்னை இப்படியே விட்டுருங்க ஜி, நீங்க என்ன கடத்தினதை கூட நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு காலில் உழாத குறையா கேட்டோம். கில்லர் டிவியில அந்த ஆன்மீக வீடியோவை போட்டு விட்டு வெளியே போயிடுறான். அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோ தேர்ட் விக்டிமை வச்சிருக்க ரூமுக்குள்ள போலான்னு பார்த்தா முடியல. வெளியே கொசன்னு போலீஸ் கூட இருந்த ஜூனியரும், ஐயா இது நமக்கு தேவையில்லாத வேலை ஐயா, ஏற்கனவே உங்க மேல பல அலிகேஷன், இன்னொரு வாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, சொன்னா கேளுங்க அப்படின்னு அவன் அட்வைஸ போட, அட சும்மாறா, நேத்து ஆன்டி அதோட பொண்ணை காணோன்னு என் காலை வந்து பிடிச்சது இல்ல, அப்ப என்னால ஆன்டியோட மெமரிஸை பார்க்க முடிஞ்சுது. பொண்ணு மேல அவங்களுக்கு எவ்வளவு பாசம், அதுவும் நம்ம கூடவே ஒன்னா வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம், எப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பேச்ச போட்டுட்டு இருக்கும் போதே சீனியர் இங்க வந்துடுறாரு. அட ஜூனியரு, நல்லா சாஸ்திரத்துக்கு வாங்கின வாஸ்து மீன் மாதிரி இருந்துகிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோன்றது கொண்டு சீனியர் கிட்ட கோத்து விட்டல்ல, இந்த குச்சி கொளுத்தி வேலை பார்க்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு ஹீரோ ஜூனியரை திட்ட, ஏண்டாயப்பா என்கிட்ட இதெல்லாம் அவன் சொன்னதில் உனக்கு என்னடா பிரச்சனை, நான் என்ன உன் காலை வாரி விடுவா வந்தேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா வந்தேன் அப்படின்னு சீனியர் ஹீரோவை திட்ட, இவங்க 3 பேருக்குள்ள கிளாஷ் நடந்துட்டு இருக்கும் போதே ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு சீஃப்னு ஒருத்தவர் இருக்காரு. ஆள் நல்லா முரட்டுக்கால மாதிரி முரட்டுத்தனமாவே தாங்க மூஞ்சி வச்சிருக்காரு. அவர் இங்க வந்து 3 பேரையும் பார்த்துட்டு மெயினா ஹீரோவை தான், உனக்கு என்ன இங்க வேலை, நீ ஆணியே புடுங்க வேணாம் கிளம்புன்னு சொல்ல, சார் நான் தான் சார் அவனை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் அவன் அதிக பிரசங்க மாதிரி நடந்துகிட்டாலும் நல்ல பையன் சார், தேர்ட் விக்டிம் வேற கோமால இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து விஷயத்தை வாங்கணும்னா அது மெமரியை படிக்கிற இவனால தான் சார் முடியும், இவன் கோமால இருக்க அந்த பொண்ணோட மெமரியை படிக்கட்டும், அதுல ஏதாச்சும் தெரிய வந்தா நமக்கு நல்லது தானே சார், இதுல எந்த ரிஸ்கா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சீனியர் ஹீரோவுக்காக சப்போர்ட் பண்ணதுல, சரி போய் தொலையுது இந்த மாதிரி பண்ணிட்டு போங்கன்னு சீஃபும் ஒத்துக்கிறாரு. சீஃப் சீனியர் ஜூனியர் 3 பேரோட கண்ணு முன்னால ஹீரோ கோமால இருக்க தேர்ட் விக்டிமோட மெமரியை ஸ்கேன் பண்றதுக்கு அவ தலையில கை வைக்கிறாரு. அப்படியே அந்த சீனை நிறுத்திட்டு இங்க ஹீரோயின் கிட்ட வந்தா தன்னோட ஆபீஸ்க்கு போன ஹீரோயின் டீம்மேட்ஸ் கிட்ட, சீக்கிரம் தேர்ட் விக்டிம் கிடைச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, அவ அடையாளத்தை கூட கண்டுபிடிச்சிட்டோம், இன்னுமா அவ எங்க இருந்து கடத்தப்பட்டான்னு கண்டுபிடிக்கலனா எப்படி, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ஜர்க்க போட்டதும், எல்லாம் ரெடி மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங், நாங்க கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் இதோ உங்களுக்காக அப்படின்னு தேர்ட் விக்டிம் பத்தின சில தகவலை சொல்றாங்க. அவ ஒரு ஆக்ட்ரஸுங்க, ரொம்ப வருஷமாகவே சின்ன படம் ஆட் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தேர்ட் விக்டிமை 2 வாரத்துக்கு முன்னாலேயே செவ்வாய்க்கிழமை கடத்திட்டாங்க. அப்பவே அவ செல்லு சுவிட்ச் ஆஃப், என்ன அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கான்றதுனால அவ காணாம போனது யாருக்கும் தெரியல. சோ கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல. ஊர்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுல தேர்ட் விக்டிம் கடத்தப்பட்ட அன்னைக்கு கடத்தப்படுறதுக்கு முன்னால பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறி இருக்கா. அந்த ஃபுட்டேஜை போட்டதும், சரி எப்படியும் பஸ்ஸுக்குள்ள கேமரா இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுங்க, அவ எங்க தான் இறங்கினான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே திரும்ப இங்க ஹீரோ கிட்ட வந்தா தேர்ட் விக்டிமோட மெமரியை ஸ்கேன் பண்ண ஹீரோவை தலையில கைய வைக்கிறாரு. இங்க ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. நார்மலா தெளிவா கான்சியஸா இருக்க ஒரு ஆளோட மெமரியை ஈஸியா ஸ்கேன் பண்ணிட முடியும். ஆனா தேர்ட் விக்டிம் கோமால இருக்கா, கான்சியஸும் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுங்களோட மெமரியை ஸ்கேன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். முதல் தடவை ஹீரோ முயற்சி பண்ணும்போது அவளோட எந்த மெமரியுமே பார்க்க முடியல. மெமரிஸ்லாம் சுக்குநூறா உடஞ்சி பீஸா தெரியுது. 2வது தடவை இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவோமேன்னு முழு மூச்சோட ஸ்கேனிங்ல இறங்க அதுல ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. இப்ப ஹீரோ தேர்ட் விக்டிமோட மெமரியில பாக்குறதெல்லாம் அவ கண்ணால பார்த்து எது மூளையில பதிஞ்சிருக்கோ அதுதானே தெரியும். அப்படி தேர்ட் விக்டிமோட மெமரியில கில்லர் இவளை எந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்தானோ அங்க வேற ஒரு பொண்ணு இருந்திருக்கா. கில்லர் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றதெல்லாம் தேர்ட் விக்டிம் பார்த்து இவ மூளையில பதிஞ்சிருக்க விஷயத்த ஹீரோ பாத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு மெமரியில ஹீரோ பார்த்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் பஸ் ஸ்டாப்ல என்ன வந்து காப்பாத்துன்னு ஒரு பொண்ணு கெஞ்சினால அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியா தாங்க இருக்கு. சோ அவதான் இவன்னு நினைக்கிறேன். இதையும் போக போக பார்ப்போம். எப்படியோ ஹீரோ மெமரியில பார்த்த அந்த புது பொண்ணோட பேரை நம்ம 4th விக்டிம்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் ஹீரோவை மெமரியில பார்க்க போற இன்னொரு விஷயம் தான் வேர்த்து விறுவிறுக்க வைக்குது. யாரோ ஒருத்தவன், அவன் ஃபேஸ்லாம் தெரியல, கையில சுத்தி எடுத்து தேர்ட் விக்டிமோட தலையிலேயே டமார்னு அடிக்கிறான். அந்த மெமரிஸ்லாம் அரைகுறையா பார்த்துட்டு தோப்பக்கடின்னு ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இதோட ஹீரோயின் கிட்ட வர தேர்ட் விக்டிம் கடத்தப்படுறதுக்கு முன்னால எந்த பஸ்ல ஏறினாலோ பஸ்ஸுக்கு உள்ள இருக்க அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துடுறாங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட், அதை ஹீரோயின் தான் கண்டே பிடிக்கிறா. தேர்ட் விக்டிம் பஸ்ல ஏறதுக்கு முன்னால பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கும் போது கையில ஒரு போனை வச்சிருக்கா. பஸ்ல ஏறி ஸ்டாப்ல இறங்க போகும்போதும் கையில ஒரு போனை வச்சிருக்கா. பாக்கிறதுக்கு 2 போனும் ஒரே மாதிரியா இருந்தாலும் வேற மாடல் போனு. நார்மலா பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்ல. உத்து பார்த்தா தான் தெரியுது 2 போனுக்கும் பின்னால வர அந்த கேமரால ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு. இதை வச்சு பார்த்தா தேர்ட் விக்டிம் 2
2 போனை யூஸ் பண்ணிருக்கா. ஒரு போன் தானே 2 வாரத்துக்கு முன்னால அவ கடத்தப்பட்டதும் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அப்ப அந்த 2வது போனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் ஆர்டர் போட அடுத்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணோட உடம்புல ரத்தம் வடிய வலி தாங்க முடியாம படுத்திருக்கா. பொண்ணுக்கு பக்கத்திலேயே அவளோட பையனும் இருக்கான். பையன் அம்மாவோட நிலைமையை பார்த்து அம்மான்னு ஏங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சுத்தியல் அந்த பொண்ணோட தலையிலேயே வந்து அடிக்குது. இந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறது ஹீரோங்க. சோ இது ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்னா தானே இருக்கணும். இதோட விளக்கத்தை எப்ப காட்ட போறாங்கன்னு தெரியல. சோ பிளாஷ்பேக்கை பார்த்துட்டு கண்ணமுழிச்ச ஹீரோ பக்கத்துல இருந்த ஜூனியர் சீனியர் கிட்ட எங்கங்க அந்த சீஃப் அதுக்குள்ள போயிட்டாரா? நான் 3rd விக்டிமோட மெமரியில பார்த்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லையேங்க. போனை போடுங்க அவருக்கு, நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ போனை போடுறதுக்குள்ள பத்திரிகையாளங்களாம் சீஃபை மடக்கி இந்த சீரியல் கொலைகளை பத்தி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த கேஸை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. கில்லர் கிட்ட வேற ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கான்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல கேஸை பத்தி உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதையாச்சும் எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், அதை பார்த்து கில்லர் உஷாராகி அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவான். சோ நீங்க யாரா இருந்தாலும் எந்த பத்திரிகையா இருந்தாலும் இந்த கேஸை உங்க நியூஸ்ல போடவே கூடாது, அதை நான் பேன் பண்ணி வச்சிருக்கேன்னு சீஃப் சொல்லிட்டு கரெக்டா ஹீரோயின் கிட்ட வராரு. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து சீஃபுக்கு காலும் வருது. சீஃப் போன லவுட் ஸ்பீக்கர்ல போட, சார் நான் பார்த்த 3rd விக்டிமோட மெமரியில 4th விக்டிம்னு புதுசா ஒரு பொண்ணு மாட்டிருக்கா சார், கன்ஃபார்ம். ஆனா அது காணாம போன ஆன்ட்டியோட பொண்ணுலாம் இல்ல. கில்லர் 4th விக்டிம ஏதோ ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கான். அங்க நான் 2 விஷயத்த பார்த்தேன். ஒன்னு ரெட் பிக், 2வது ஒரு சுத்தி. ஒரு ஆள் ஒரு கையில பிடிக்கிற மாதிரி அந்த சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு கில்லரோட லொகேஷனை தேடினீங்கன்னா கண்டிப்பா லொகேஷன் கிடைச்சிரும் சார் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஏற்கனவே தான் ஹீரோயின் 3rd விக்டிம் காணாம போகும்போது 2 போன் வச்சிருந்தா. அதுல 2வது போன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தால. 3rd விக்டிம் கடத்தப்பட்டப்போ 2 போனுமே தான் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனா அதுல 2வது போன் மட்டும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஆன் ஆயிருக்கு. இப்ப அதோட லொகேஷனை கண்டுபிடிச்சு போலீஸ் ஃபோர்ஸே அங்கதான் போயிட்டு இருக்காங்க. சோ நீ சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிப்பா. நாங்க ஆல்ரெடி கில்லரோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். நீ போனை வையின்னு எந்த இடம் கூட சொல்லல. வாங்க வேண்டிய விஷயத்த மட்டும் வாங்கிட்டு சீஃப் நேக்கா போனை கட் பண்ணிடுறாரு. அட மூளை இல்லாத முதல முட்டை, என்ன சொல்றோன்றதே கேட்காம கட் பண்றான் பாத்தியா அவன். அவனுக்கு பண்றத ஒரு பக்கம் பண்ணட்டும், எனக்கு என்னமோ ஆன்ட்டியோட பொண்ணை கடத்தினதும் இந்த 4 பொண்ணுங்களை அட்டாக் பண்ணதும் ஒரே ஆளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் தேடி போயே தீருவன்னு ஹீரோ ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து வெளியே வரும்போதுங்க எதிரில நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தவன் மேல தெரியாம மோதிடுறாரு. அங்க ஒரு தெரிக்க உர்ற ட்விஸ்ட். ஹீரோ தான் யாரை டச் பண்ணாலும் அவங்களோட மெமரியை ஸ்கேன் பண்ணிடுவாரு. அப்படி எதிரில வந்தவனை இடிச்சதுல ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காளே 3rd விக்டிம், அவளை இவன் தான் அடிச்சு டார்ச்சர் பண்றான்றது தெரிய வந்திருக்கு. மாட்னாண்டா மண்ட கசாயம் அப்படின்னு ஹீரோ அவனை மூச்சியை பிடிச்சு துரத்த ஒரு கட்டத்துல அவன் கூட்டத்தோட கூட்டமா நுழைஞ்சு காணாம போயிடுறான். ஊற்ற முடியுமா? அப்புறம் எதுக்கு தண்டத்துக்கு சூப்பர் பவர் வச்சுக்கிட்டு? ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கோ ஒரு ஆள் விடாம எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிட்டா. சப்போஸ் இவங்களுக்கு முன்னாலே ஹீரோ தொத்திட்டு இருந்தால் ஓடி இருந்தான்னா அவனை இவங்க பாத்துருப்பாங்க. அதை வச்சே அவன் எந்த டைரக்ஷன்ல ஓடனான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சோ ஹீரோ கூட்டத்துக்குள்ள என்ட்ரியை போட்டு ஒவ்வொருத்தவங்களையா டச் பண்ணி அவங்க மெமரியை பார்த்ததுல கல்பிரிட் சிக்கிட்டான். 3rd விக்டிமை இவன் தான் அட்டாக் பண்ணிருக்கான்றப்போ எல்லா பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணதும் இவனா தானே இருக்கணும். செக் பண்ணிடுவோம்னு இந்த தடவை தெளிவா ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி அவன் மெமரியை ஸ்கேன் பண்ணா இவ்வளோ நேரம் இவனை துரத்தி புடிச்சதே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுதுங்க. நம்மளும் ஹீரோவை நினைச்ச மாதிரி இவன் உண்மையான சீரியல் கில்லரே இல்ல. ஆனா இவன் 3rd விக்டிமை அட்டாக் பண்ணதெல்லாம் உண்மைதான். சில வருஷத்துக்கு முன்னால 3rd விக்டிமை ஃபாலோ பண்ணி இவன் ஆசைக்கு அந்த பொண்ணு இறங்கலன்னதும் அந்த கோவத்துல தான் 3rd விக்டிமை அடிச்சிருக்கான். அது கேஸ் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போய் நேத்து தான் இவன் ஜெயில இருந்தே வெளியே வந்திருக்கான். ஓ மை காட், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சும் எல்லாம் வீணா போச்சா அப்படின்னு ஹீரோ சொங்கி போய் உக்காந்தா கல்பிரிட்டுக்கு என்ன வாயி போலீஸ்னு கூட பார்க்காம இவங்களை கிழின்னு கிழிக்கிறான். நீங்களா என்ன போலீஸ் வேலை பாக்குறீங்க? பணம் இருக்கவங்களுக்கும் பவர் இருக்கவங்களுக்கும் தானே நீங்க வேலை செய்றீங்க. நீங்கெல்லாம் ஒழுங்கா அவங்க வேலையை செஞ்சிருந்தா 3rd விக்டிம் மாதிரியான பொண்ணுங்க ஏன் அந்த சாத்தான்கள்ட்ட போய் மாட்ட போறாங்க? நீங்களும் அந்த கேவலமான சுத்திங்க மாதிரி தான்டா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கல்பிரிட் சுத்தின்ற வார்த்தையை சொன்னதும் அப்போயில இருந்து சுத்தின்ற வார்த்தை தானே சுத்தி வந்துட்டு இருக்கு. டேய் இப்ப நீ என்ன சொன்ன? எதுக்காக அந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு ஹீரோ கோவத்துல இவன் கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாரு. அப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மெமரி தெரியுது. ஆனா அது என்னன்னு நமக்கு காட்டல. ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட போறாங்க. 3rd விக்டிமோட செகண்ட் போன் சிக்னல் ஏதோ ஒரு இடத்துல காட்டுதுன்னு போலீஸ் அங்க சுத்து போட்டாங்கல்ல. அது நடந்துட்டு இருக்கும் போதே உள்ள மாட்டிட்டு இருக்க 5வது விக்டிமை காட்டுறாங்க. அதான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு பொண்ணு கடத்தப்பட்டாலே அவ தானே கில்லரால கடைசியா கடத்தப்பட்டவ. சோ அவ பேர் 5வது விக்டிம்னே வச்சுப்போம். ரூம்ல அவ தனியா இருக்கும்போது வேற ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி ஒரு குரல். எங்கன்னு திரும்பி பார்த்தா இவ ரூம் செவுத்துல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் கில்லர் வேற ஒரு பொண்ணை கடத்தி அடைச்சு வச்சிருக்கான். இதுவும் 5வது விக்டிம் கிட்ட பஸ் ஸ்டாப்ல ஹெல்ப் கேட்ட 4வது விக்டிமா தான் இருக்கணும். அப்பாடா, நான் மட்டும்தான் இங்க தனியா மாட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நீ ஒருத்தையும் இங்கதான் இருக்கியா? ஆமா, யார் தாண்டி நம்மள கடத்தினது? அவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு 5வது விக்டிம் என்னென்னமோ கேட்டோம்
ஃபோர்த் விக்டிம் சொல்றது ஒண்ணுதான். இங்க பாருமா, கில்லர் டிவில போட்டு விட்டுருக்கான்ல ஒரு வீடியோ, அதுல ஒன்ன விடாம எல்லாத்தையும் பாரு. வீடியோ முடிஞ்சதும் அது சம்பந்தப்பட்ட கேள்வி ஒண்ணு கில்லர் உங்ககிட்ட கேட்பான். சரியா சொல்லிட்டனா தப்பிச்சிட்ட, தப்பா கிப்பா சொல்லிட்ட உனக்கு ஸ்பாட்லயே சமாதி தான். இப்படிதான் போன தடவை கடத்தி கொண்டு வந்த பொண்ணையும் கில்லர் கொன்னான். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு ஃபோர்த் விக்டிம் சொல்லும் போது உள்ள கில்லர் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ரெண்டு பொண்ணுங்களும் தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. இங்க ஹீரோயினோட ஆளுங்க ஒரு பில்டிங்கை சுத்து போட்டாங்கல்ல, எப்படியும் அது இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்க பில்டிங்கா இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருப்போம்ல, நடக்கல. ஸ்வாட் டீம் பயங்கர ஃபோர்ஸா கதை உடைச்சிட்டு உள்ள போனா உள்ள இருக்கிறது 3 காலேஜ் பசங்க. அவங்க கையில தான் தேர்ட் விக்டிமோட செகண்ட் போன் இருந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால ரோட்டோரமா இந்த போன் கிடைச்சிருக்கும் போல, அதை எடுத்து இவனுங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க. சோ இவ்வளவு முயற்சி பண்ணியும் எல்லாம் வீணாயிடுச்சா? ஹீரோயின் தலையை தொங்க போடுறா. ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு பத்திரிகாலுங்க வேற சீரியல் கில்லிங் கேஸ பத்தி நீங்க பேசவும் கூடாது, நியூஸ்ல எழுதவும் கூடாதுன்னு சீஃப் பேன் பண்ணியும் இந்த கேஸ் பத்தின ஒரு தகவலை விடல. கடைசியா ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்க வரைக்கும் எல்லா தகவலையும் எல்லா பத்திரிகையும் லீக் பண்ணிடுச்சு. டிவில அந்த நியூஸ் ஓடி மக்கள் அல்லுல இருக்கும் போதே ஹீரோ போய் ஒரு கண்ணாடிக்காரனை ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாரு. இவன் ஹேமர் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவனோட விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதுவும் ஹீரோவோட கையை டச் பண்ண கூடாதுன்னு டேபிள்ல வச்சு அதை ஒரு பொருளால ஹீரோ கிட்ட தள்ளி விடுறான். பூக்கடைக்கு எதுக்குங்க விளம்பரம்? நீங்க கார்டு கொடுத்ததான் உங்களை யாருன்னு எனக்கு தெரியணுமா? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்ல, அப்படியா, நான் ஒன்னும் பெருசா பண்ணலையேப்பா, என்ன எப்படி உனக்கு தெரியும்னு கண்ணாடிக்காரன் கேட்டா, தெரியாதா பின்ன, நல்லா கருவிலேயே கலைக்க வேண்டிய கரடி மாதிரி இருந்துகிட்டு கொஞ்சம் நெஞ்சமா பண்ணீங்க நீங்க. இந்த ஊர்ல செலிபிரிட்டி ஆக நினைக்கிற பொண்ணுங்களெல்லாம் மயக்கி அவங்கள சில்லாக்கிட்டுமா வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. தேர்ட் விக்டிமையும் நீ அப்படித்தானே பண்ண. ஹீரோ காலையில ஒருத்தவனை துரத்தி பிடிச்சாரு இல்லையா, அவன் தான் தேர்ட் விக்டிமோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கடைசியா அவன் கழுத்தை பிடிக்கும் போது கூட அவனோட மெமரி எதையோ ஒன்னு ஹீரோ பார்த்தாரு. அதை பத்தி கண்ணாடிக்காரங்கிட்ட சொல்றாரு. அவன் உன்னோட ஏஜென்சியில் தானே ஒர்க் பண்றான். நீ தேர்ட் விக்டிமை சில்லாக்கிட்டுமா வேலைக்கு யூஸ் பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் தேர்ட் விக்டிமை போய் அடிச்சு டார்ச்சரே பண்ணிருக்கான். இது மட்டும் இல்ல ராஜா, உன்னை பத்தின இன்னொரு ட்விஸ்டும் எனக்கு தெரியும். நான் கோமால இருக்க தேர்ட் விக்டிம் மெமரியை ஸ்கேன் பண்ணும்போது நெஞ்சில ஹேமர் டாட்டூ போட்ட நீ அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவகிட்ட தப்பா நடந்துகிட்டதான் நான் பார்த்தேன். நெஞ்சில மட்டுமா, குக்கு குக்கு குட்டியா கையிலையும் தானே ஹேமர் டாட்டூ போட்டிருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லியும் கண்ணாடிக்காரன் அதை ஒத்துக்கவே மாட்டான். இங்க பாரு, நான் வழவழ குழகுழன்னு பேச விரும்பல. நான் ஒரு கொலகாரனை தேடிட்டு இருக்கேன். டீசெண்டா உன்னோட மெமரியை நீ என்ன ஸ்கேன் பண்ண விட்டனா, நீ கொலகாரனா இல்லையான்றதை பார்த்துட்டு நீ கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு எத்தனையோ தடவை ஹீரோ கேட்டோம். நீ என்னப்பா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் எந்த பொண்ணையும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல. தேர்ட் விக்டிம் அவளா விருப்பப்பட்டு தான் என் கூட வந்தா. நான் அவளை கொடுமை பண்ணியிருந்தா அவ ஏன்பா கடைசி வரைக்கும் என் கூடவே சேர்ந்து வேலை செஞ்சிருக்க போறா அப்படின்னு கண்ணாடிக்காரன் பேசுறப்பதான் டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நடுவுல ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்த்தாருல்ல. ஒரு சின்ன பையன் அம்மா அம்மான்னு அவனோட அம்மாவை கூப்பிட்டு இருக்கான். அப்ப சின்ன பையனோட அம்மாவை சுத்திய வச்சு அடிச்சு யாரோ கொன்னாங்களே. பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த சுத்தியும் கண்ணாடிக்காரனோட நெஞ்சில ஹீரோ பார்த்த சுத்தியும் ஒரே மாதிரி இருக்குங்க. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு கொன்னதும் நீதானா அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்கினா, ஏண்டா டேய், நான் நேத்து ஒரு பொண்ணு அடிச்சாலே எந்த பொண்ணு அடிச்சேன்னு மறந்துடுவேன். 20 வருஷ கதையை கேட்டா என்னன்னு நான் அவங்ககிட்ட சொல்றது இப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம கண்ணாடிக்காரன் திமுரு மேல பேசினதும், உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடான்னு ஹீரோவன் அடிக்க கையெல்லாம் முறுக்கிடுறாரு. அடேயப்பா, கையை முறுக்கிட்டா நீ என்ன அடிச்சிருவியா? நான் தான் உன்னை பத்தி கேள்விப்பட்டனே, இன்னொரு தடவை நீ யாரையாவது அடிச்சுட்டா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்களாமே. சரியான ஜென்ஸா இருந்தா நடுறா பார்க்கலாம் அப்படின்னு சவடால் விட்டவன் பக்கத்துல இருக்க மக்கள் கிட்டையும் ஓடியாங்க 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 எல்லாம் ஓடிவாங்க, எவ்வளவு ஃபேமஸான டெலபதி காப்பிங்க உட்காந்துருக்காரு, அவரை கண்டுக்காம இருக்கீங்களேன்னு இவங்களை சுத்தி கும்பலை கூட்டிடுறான். மக்களும் ஹீரோவை வளைச்சு வளைச்சு போட்டோ வீடியோன்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதுல டைவர்ட் ஆயிருக்கும் போது கண்ணாடிக்காரன் காதுல போட்டிருந்த ப்ளூடூத் மூலியமா ரகசியமா ஹீரோவுக்கு தெரியாம யாருக்கோ கால் பண்றான். சேம் டைமுங்க கில்லர் 5வது விக்டிம் ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருக்கான்ல, அவளுக்கு டிவில என்ன வீடியோ ஓடுதுன்னே தெரியல. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. ரிங் ஆகிற போனை ஒரு கை வந்து எடுத்து காலை அட்டன் பண்ணி காதலையும் வைக்குது. இங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த கண்ணாடிக்காரன் டேபிளுக்கு அடியில போன் லைன்ல இருக்கும் போதே, நீ என்னமோ என்ன கொலகாரன்னு சொன்னியே, சப்போஸ் நான் கொலையே பண்ணாம இருந்தேன்னா நீ என் மேல போட்ட பழிக்கு என்கிட்ட மன்னிப்பு கேப்பியா அப்படின்னு கேக்குறான். கேட்ட அடுத்த செகண்டே டேபிளுக்கு அடியில போன் லைன்ல இருக்கிறத ஹீரோ பாத்துறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டேன்டான்னு கண்ணாடிக்கார எழுந்து ஓட பார்த்தான் பாருங்க. கோப்பம் அவனே செத்தடா நீ இன்னைக்குன்னு ஹீரோ ஆர்லயே பறந்து ஒரு கிக்கு விட்டத்தான். அதோட எபிசோட முடிகிறாங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தது வெறும் சாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் மாதிரின்னு வைங்களேன்.
இதுக்கப்புறம் தான் வேற வேற மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கு. சீரியல் கொலையை ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தாங்க இன்வெஸ்டிகேட்டே பண்ணுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள என்ன அறிமுகமே ஆகலையே. ஸோ அறிமுகமாகி அடுக்கடுக்கா என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வைக்க போறாங்கன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பாத்துருவோமா? ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.